here G conveyed, we should give importance to our culture, for our culture, to ourselves and our children too. Thank you, G, for your inspirational speech. Now I invite Sri M. Murugeshan Ji, Saha Vibhag Pracharak RSS, to deliver felicitation address. மலையின் அருகில் மாலை பொழுதில் மாளவியா கேந்திரத்தில் நடக்கும் மாபெரும் ஆண்டு விழாவில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அறிவினை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ற பாரதிதாசனின் வார்த்தைகளை சொல்லி, நாம் நம்முடைய குழந்தைங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். இதற்காக அறிவை பெறுவதற்காக. இந்த அறிவுன்றது ஏதோ பள்ளிக்கூடத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது கிடையாது. நாமளும் நிறைய சொல்லித்தரணும். நீ சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடந்தது, ஸ்கூலில் எந்தெந்த டீச்சர் உங்கள்கிட்ட பேசுனாங்க, என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு கட்டாயமாக ஒரு நிமிஷமாவது நாம் பேரண்ட்ஸு கேட்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதிகமாக இருக்கிறது பேரண்ட்ஸ்கிட்ட என்ன பேசணுமோ, அந்த சபையில் என்ன பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் ஏதாவது போகணுன்றதுக்காக சொல்கிறேன். அவங்கள்ட்ட பேசுகிறப்ப இனிமையாக பேசணும், அன்பாக பேசணும், சாதுவாக கேட்கணும். திருக்குறளில் 133 அதிகாரம் உண்டு. அந்த 133 அதிகாரத்தில் 10 அதிகாரம் உடைமை அப்படின்னு இருக்கும். அதில் முதலாவது அன்பு உடைமை, 8வது அதிகாரம். அடக்கம் உடைமை 13வது அதிகாரம். ஒழுக்கம் உடைமை 14வது அதிகாரம். பொறையுடைமை 16வது அதிகாரம். அருள் உடைமை 25வது அதிகாரம். அறிவு உடைமை 43வது அதிகாரம். ஊக்கம் உடைமை 60வது அதிகாரம். ஆழ்வினை உடைமை 62வது அதிகாரம். பண்புடைமை 100வது அதிகாரம். நானுடைமை 102வது அதிகாரம். இந்த 10 உடைமைகளும் மக்கள் பெறணும், எல்லா மாணவர்களுக்கு சென்றடையணும், எல்லா மக்களும் பெறணும். உடைமைன்னா என்னது? நம்முடைய சொந்த பொருளை நாமளும் அனுபவிக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த 10 விஷயத்தையும், இந்த 10 உடைமை இருக்கு இல்லையா, இந்த 10 உடைமையும் மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அதிகமாக வரக்கூடியது. அன்பு கொடுத்து பாருங்க, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக வரும். எவ்வளவு அடக்கமாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம பயன்பெறலாம். எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சமுதாயம் நம்மளை மதிக்கும். பொறையுடையம்னா பொறுமையாக இருக்கிறது. கடலும் பெரிது பொறுமையாங்க இல்லையா, எதையுமே தாங்கி நிதானிச்சு செய்ய வேண்டிய விஷயம் பொறையுடைமை. அருளுடைமைனா மற்றவங்களுக்கு வந்த துன்பத்தை தனக்கு வந்த துன்பமாக நினைச்சு இறக்கப்படுறது. அறிவுடைமை, பெற்றோர்களே நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யாராவது நம்ம பார்த்து அறிவு இருக்கான்னு தான் கேட்பாங்க. அன்பு இருக்கா, பணம் இருக்கான்னு கேட்க மாட்டாங்க. அறிவு இருக்கான்னு கேட்டால் பயங்கர கோபம் வந்துடும் நமக்கு. அப்போ அறிவு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அறிவுங்கிறது இக்கட்டான சூழ்நிலையில நம்மளை பாதுகாக்கக்கூடியது அறிவு. செருவார்னா எதிரி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். நாம் படித்ததை எந்த எதிரியாவது என்று நீக்க முடியுமா? முடியாது. அதான் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருபோதும் அழியா செல்வமானது எதுனா கல்வி. அதனால நாமும் குழந்தைகளை இங்கே அனுப்புறது மட்டும் கிடையாது, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ஒரு 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். நான் 5 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஆப்ரஹாம் லிங்கன் நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அமெரிக்க அதிபர். அவர் ஆசிரியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். அது நிறைய போகும், எனக்கு மனசுல என்னென்ன இருக்கணும்னு சொல்றேன். அவர் ஒட்டுமொத்த பெற்றோர்களுக்கு
ஒட்டுமொத்த பெற்றோர்கள் என்ன மனசுல நினைப்பாங்களோ அப்படி நினைச்சு சொல்லுவாரு ஆசிரியர்களுக்கு. உலகே ஆசிரியர்கள் பார்த்து சொல்றாரு, உலகே என் குழந்தையை கைப்பிடித்துக் கொள், இன்று அவன் பள்ளி செல்ல தொடங்குகின்றான். எல்லாமே சில காலத்திற்கு அவனுக்கு அந்நியமாகவும் புதிதாகவும் இருக்கும். அவனை கனிவுடன் நடத்துவா என்று நான் நினைக்கின்றேன். உனக்கு தெரியுமா, அவனது கூண்டில் இதுவரை அவன்தான் அரசன், அவன்தான் கொள்ளைப்புறத்தின் தலைவனாக இருந்திருக்கின்றான். இன்றும் பின்வாசல் வழியாக இறங்கி நடக்கப் போகின்றான், எனக்கு கையசைக்கப் போகின்றான். போர்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் பயணத்தை தொடங்கப் போகின்றான். தோல்வி அடைவதை விட ஏமாற்றுவதை விட தோல்வி அடைவது மிக மிக கௌரவமானது என்பதை அவனுக்கு கற்றுக்கொடு. சத்தமிடம் கூட்டத்திற்கு செவிசாய்க்காமல் அவன் எதனை சரி என்று நினைக்கின்றானோ அதற்காக நின்று போராடும்படி கற்றுக்கொடு. மற்ற எல்லோரும் கூட்டமாக செல்லும் போது அவன் தனித்தன்மையுடன் இருக்க கற்றுக்கொடு. அவனுக்கு மிருதுவாக கற்றுக் கொடுப்பாய் என்று நான் நினைக்கின்றேன். உலகே, இது பெரியதொரு ஆணைதான். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார். ஆனால் அவனுக்கு செல்லம் கொடுத்து விட வேண்டாம். ஏனென்றால் தீயிலிட்டு சோதிப்பதால் தான் உறுதியான எஃகு உருவாகிறது அப்படின்னு சொல்லி அதை முடிப்பாரு. உன்னால் என்ன செய்ய முடியும் என்று பார். பெற்றோர்களே, நீங்க இதை ஒரு கணம் நினைச்சு பாருங்க. நாம இதே மனப்பான்மை அனுப்புவோம். இதுவரை நம்ம கையில வந்திருக்கும் கோயிலுக்கு விளையாண்டுருக்கோம். இப்ப இன்னைக்கு காலையில் நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி விஷயத்துக்கு அனுப்பிச்சுடுவோம். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதான் சொல்றேன், இதனுடைய மனப்பான்மையில அவர் எழுதியிருப்பார் ஆசிரியர்கள் இதை என்னென்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத யோசனை பண்ணிட்டு நம்மளால என்ன எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பருவத்தையே பயன் செய்யுமாங்க. இப்போ சின்ன வயசுலயே நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 வயசு ஆயிடுச்சு, அப்போதைக்கு எனக்கு கோடி கோடியாக பணம் இருக்குது. பிள்ளைய ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த சின்ன குழந்தை பிறந்து ஒரு ஞானிகிட்ட ஒரு பேரண்ட்ஸ் போய் கேட்குறாரு, என்னோட பையனுக்கு 3 வயசு ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்றாரு. அப்படியா, ஏன்ப்பா இன்னொரு வயசு சேர்க்காம இருக்க? அந்த சாமி சொல்றாரு, எப்போ குழந்தை 3 மாதம் கருவுதோ அப்போ இருந்தே கற்றுக்க ஆரம்பிக்குதுன்றாரு. ஸோ தாயினுடைய வயிற்றில் கரு எப்போ உருவாகுதோ அந்த செகண்ட்லேருந்தே அந்த குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்குது. எங்கே? தாயிட்ட இருந்து. தாயினுடைய எண்ணங்கள், தாயினுடைய சிந்தனைகள், தாயினுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்குதுங்கிறாங்க. ஸோ நாம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் குழந்தை இருக்கும். ஆகவே குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது நம்ம குழந்தை இல்லை, இந்த உலகத்தையே வழிநடத்தக்கூடிய குழந்தை ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் எல்லாரும் பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, அரசியல்வாதிகள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வருவாங்க. ஸோ இந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தும் அப்பேற்பட்ட மேன்மக்கள் வரணும். மேன்மேலும் இந்த நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. Giji, for your motivational speech. Far and away, the best prize that life has to offer to chance the work hard and work worth doing. With this prizeful saying, let us start our prize distribution ceremony of the day. Now it's a time of honor the meritors of our children by presenting them with valuable gifts by our special guest. It's my privilege to invite our honorable chief guest, Sri Raja Muruganandam, Prantha Saha Baudik Pramukh, RSS, to give away the prizes to our achievers. Please, Ji. Let I announce the meritors list for this academic year 2023-24. Please come to the dais and receive your prizes. Aruna A. S.B. Subishmita, first prize. Please may I have a thunder of claps for all the winners. Indeed, this is not only the proudest moment for the winners and for the parents too. M.B. Rishi Karthikeyan, second prize. Aruna B. S.A. Deswin, first prize. S. Santiha, second prize. Udaya A. P.J. Needu, first prize. S.N. Siddhi Krishna, second prize.
Udaya B, M.A. Srijan first prize, G.M. Jeevika second prize. First A, B.U. Abhinav Surya first prize. R.N. Sashvika second prize. First B, H.G. Sanvi first prize, N. Dev Dikshit second prize. P. D. Krishna second prize. Third standard, N.S. Anushree first prize, M. Deekshit second prize. Fourth, R.V. Syam Krishna first prize, P. Sri Varshan second prize. Dear parents, please motivate your children with your claps. Thank you, Ji. Next, I invite Thiru Muruganandam Ji, Nageshwaran Ji, please. Now I invite Thiru Nageshwaran Ji to distribute the prize. M. Harishma, second prize. Fifth standard, R. Devdash first prize, E. Sri Nikita second prize. Grade 7, M. Ashwin first prize, B.P. Sampriti second prize. Eighth standard, B.S. Bhumika first prize, S.T. Vaishnavi second prize. Thank you, Ji, for giving the prizes. Everyone is a star and deserve the right to twinkle. You are all stars, but you all must learn how to shine. Thank you, Ji, for giving the prizes. Once again, I congratulate all the winners. Here, I honor all the chief guests. Now I invite Thiru Nageshwaran Ji to honor the chief guest, Thiru Muruganandam, Pranda Saha Baudik Pramukh, RSS. Thank you, Ji. Next, Thiru Nageshwaran Ji honor Thiru M. Murugeshan Ji, Saha Vibhak Prachar, RSS.
Thank you, Ji. Everyone is eagerly waiting for commencement of cultural programs. Before this, there will be a formal vote of thanks. Now I invite Devdarsh from class 6th to propose the vote of thanks. Gratitude can transform common days into thanksgivings, turn routine jobs into joy, and ordinary opportunities into blessings. Namaste. It's my privilege to propose a vote of thanks for the 32nd annual day celebration of our esteemed Vidyalayam. I'm highly honored to thank our correspondent Thiru Nageshwaran ji, Vibhag Seva Pramukh RSS. Your presidential address is helpful to us. Next, I thank our chief guest, Thiru Raja Muruganandam, Prantha Saha Baudik Pramukh RSS. He spared his time from his busy schedule to grace this occasion. His thoughts have truly inspired us. I convey my heartfelt thanks to Thiru M. Murugesan, Saga Vibhag Prasarak RSS. I thank you, Ji, for your felicitation address. Our sincere gratitude goes to our principal, Srimati Radha Kumari ma'am, for her rock solid support and encouragement. Without your support, you would not be able to achieve excellence. I convey my gratitude to the MMBK Trust Joint Secretary, Thiru S. Jodhindranji, Prantha Karyakarani Sadasya. I would like to thank our administrative officer, Thiru Rajendranji, for the guidance and support of our Vidyalayam. I would like to thank our lovable teachers who make this event successful. We have been fortunate enough to be backed by a team of dedicated teachers. Thank you, teachers. I am thankful to the non-teaching staffs for their support and to make the event successful. I would like to thank our van drivers. Your patience and attentiveness are greatly appreciated. Thank you for being an important part of our children's school journey. You are truly valued. Our sincere gratitude goes to all the parents and well-wishers for their constant support. Thank you, parents. I also express thanks to the invitees of the day who are present here. Last but not the least, I would thank our aspiring rock stars of the day who are going to make the event joyful with their impressive performances. Thank you, friends. Once again, I thank one and all present here. Thank you. I would like to thank all of you for finding some time to take your part in our happiness. After a short break, cultural program begins. Stay and enjoy and bless our students. Thank you. I am Arya from grade 5. Namaste, I am Nivida from grade 5. Today we are gathered here to celebrate 32nd annual day of our Vidyalayam. The celebration that we were eagerly waiting will start in a few moments. How mesmerizing will be this evening! You will soon discover us the colors of cultural feast. There will be action-packed drama, messy of contemporary dances, hilarious skits, action songs by Tiny Tots and much more. Wait and see. Vakradunda Mahakaya Surya Kodi Samaprabha Nirviknam Guru Me Deva Sarvakaryeshu Sarvada. Now our cultural program begin here. It is necessary to get blessings about in any program to achieve this grace. Now we are going to present Ganesh Chandana from grade 8. Surya Koti Sama
धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानपाणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय प्रियप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यवनक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतसूत्राय धीमहि गूढगुरुकाय चन्द्रमत्ताय गोचयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि सर्वराजाय सन्ताय सर्वगानश्रवणप्रणयिने गुणवते गणपतये एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि But each one flies the best it can. Now our Shishmatika kids flutter their wings to perform a wonderful dance.
Our chief guest, please come on the dais, Ji. Now I invite Sri M. Murugan, MA MOD, District Education Officer, Private Schools, Kanyakumari to deliver felicitation address. Please, Ji. மாளவிகா வித்யா கேந்திராவின் 32வது ஆண்டு விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளியினுடைய தாளாளர் நாகேஸ்வரன் சார் அவர்களே, இப்பள்ளியினுடைய முதல்வர் ராஜேந்திரன் சார் அவர்களே, RSS காரியகர்த்தா திரு ஜோதீந்திரன் சார் அவர்களே மற்றும் இப்பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பொதுமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தனியார் பள்ளிகளினுடைய மாவட்ட கல்வி அலுவலர் என்ற முறையில் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். +2 பொதுத் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் மதியம் வரை பறக்கும் படையாகவும் மதியத்துக்கு மேல் அந்த விடைத்தாள்களை சேகரித்து ஒரு மையத்தில் இருப்பு வைத்து அதனை போலீசிடம் ஒப்படைக்கும் பணி இருந்ததால் இந்த சரியான நேரத்தில் வருகை தர இயலவில்லை. இருந்தாலும் இந்த மாளவிகா வித்யா கேந்திராவினுடைய ஆண்டு விழாவில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இங்கு என்னை ஒரு வாரத்திற்கு முன்னாலே முதல்வர் அவர்களும் நம்முடைய ஜோதீந்திரன் சார் அவர்களும் கண்டிப்பாக வருகை தந்து வாழ்த்த வேண்டும் என்று கூறியதன் பேரில் ஏற்கனவே இந்த பள்ளியை பார்வையிட வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தது. இருந்தாலும் பார்வையிட இதுவரை வாய்ப்பு கிடைக்கவில்லை. இனி ஒரு நாள் இந்த பள்ளியை ஆய்வு செய்ய வர வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் முதலில் இந்த பள்ளியில் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நாட்டில் பொருளாதாரம், கல்வி மற்றும் அனைத்து உட்கட்டமைப்பிலும் நாம் சிறப்பாக முன்னேறி இருக்கின்றோம். இருந்தாலும் கலாச்சாரம், ஒழுக்க நெறி, நேர்மை, சிறந்த பண்புகள், சிறந்த பண்பாடு ஆகியவற்றை போற்றுவதில் சற்று நாம் தற்போதைய காலகட்டத்தில் பின்னோக்கி இருப்பதை உணர்கிறோம். ஆனால் இந்த பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு அந்த குறைபாடு எள்ளளவும் இல்லை என்பதை நான் இந்த பள்ளியில் பயின்ற பல்வேறு மாணவர்களை, என்னுடைய கிராமத்திலிருந்து இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அந்த உண்மையிலே அந்த மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர் பெருமக்களும் இந்த நிர்வாகமும் பயிற்சி அளிக்கின்ற விதமே ஒரு வித்தியாசமான முறையாக இருப்பதை நான் என்னுடைய வீட்டில் கூட மாளவிகா பள்ளியில் படிக்கின்ற ஒரு பிள்ளைக்கு பெயர் சொல்லி மிக சிறப்பாக அந்த குழந்தை வளர்ந்து வருவதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இந்த செய்தியை நான் அறிந்தேன், மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த நாட்டிற்கு எது தேவையோ கல்வி, பொருளாதாரம் தோடு இணைந்து, உட்கட்டமைப்போடு இணைந்து சிறந்த ஆளுமைகளையும் சிறந்த நேர்மையான மனிதர்களையும் பண்பாடுள்ள, பண்புள்ள, ஒழுக்கமுள்ள மாணவ செல்வங்களையும் ஆளுமைகளையும் உருவாக்கினால் மட்டுமே இந்த நாடு வல்லரசு என்பது பணம் மட்டுமல்ல, பொருளாதாரம் மட்டுமல்ல, சிறந்த ஆளுமைகளை உருவாக்குவதுமே ஒரு பள்ளியினுடைய, ஒரு கல்வி சாலையினுடைய மிக முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன். அதை இந்த பள்ளி மிக சிறப்பாக அளித்துக் கொண்டிருப்பதற்காக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, ஏனென்றால் அந்த ஔவையார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாவே she wrote a verse, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் மேதினில் நீதி வலுவா நெறிமுறையில் இட்டார் வெறியோர் இடாதார் இழிகுலத்தோர். 2 ஜாதி தான் உண்டு. ஒன்னு குட், இன்னொன்னு ஈவில். அந்த 1000 வருடத்திற்கு முன்னாவே ஔவையார் 2 ஜாதி தான், எப்படின்னா ஆண் பெண் அப்படி அந்த பேதமும் கூட இல்லாமல் நல்லவர் இழிகுலத்தோர் கெட்ட வந்த 2 குட் அண்ட் ஈவில் அந்த 2 ஜாதிகளாக பிரித்து வைத்தது.
அப்படி ஒரு சிறந்த நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற அனைவரும் ஒரே ஜாதிக்காக வந்து வருவார்கள். இரண்டு ஜாதி இனிமேல் இந்த பள்ளியை பொறுத்த மட்டும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அனைவரும் ஒரே ஜாதி நல்லவர்கள். ஔவையாருடைய கணக்குப்படி அனைவரும் நல்லவர்களாக இந்த பள்ளி உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பெற்றவர்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு நம்முடைய வேதங்களில் ஒரு 5-6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சிறந்த மாணவர், ஒரு குட் பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், அப்படி சிறந்த மாணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காகத்தை போன்ற விடாமுயற்சி. காகம் எப்படி நம்ம தண்ணி லெவல மேல கல்லை தூக்கி போட்டு எப்படி தண்ணி லெவல தி brought the water level up, அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சி. நாரை போன்ற ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். எதுக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன், ஏனோ தானோன்னு என்று எந்த ஒரு விஷயத்திலும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. நாரை ஒரு குளத்தங்கரையில் உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இட் பிக்ஸ் த ஃபிஷ் ஃப்ரம் த பாண்ட் ஆர் ரிவர். ஒரு ஆத்துல இருந்து ஒரு மீனை ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பிக்கப் பண்ணிடும். அவ்வளவு ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன். எந்த ஒரு செயலிலும் இப்படிதான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அரிய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் லைக் crane, குட் எஃபோர்ட் லைக் crow, அலர்ட் லைக் டாக். நாய் போன்று அலர்ட்டாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலர்ட், எப்பவுமே விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய உலகில் நாய் வந்து தூங்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். When a thief came into their house, immediately it wake up. ஒரு நாய் இருக்குன்னா தூங்கின மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு திருடனோ யாரோ வரும்போது இம்மிடியட்டா அது விழித்து அந்த திருடனை விரட்டுவதிலும் நம்முடைய ஓனரை காப்பாற்றுவதிலும் மிக விழிப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை, அலர்ட்டா இருக்கணும். வாகனங்கள் ஓட்டும் போது, ரோட்டில் நடந்து செல்லும் போது, மற்ற அனைத்து காரியங்களும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று 3வது பாயிண்டாக சொல்லுகிறது. 4வது பாயிண்டாக ஃபில்டர் இன் ஃபுட் அண்ட் தாட்ஸ். உணவு பழக்கத்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். நல்ல உணவு பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஃபில்டர் பண்ண நல்ல உணவு மட்டுமே, சத்தான உணவுகள், ஹெல்த்தி ஃபுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் மாணவர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு அனைத்து விதமான சத்துக்களும் நிறைந்த உணவு பழக்கங்களை நீங்கள் அவர்களுக்கு, நீங்கள் இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாமே நான் சொல்றதை கேட்கறது மாதிரி அவங்க they are very busy in their schedule. இது அனைத்தும் நீங்கள் பெற்றோர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ஆசிரியர்களோடு இணைந்து பெற்றோர்களும் மிக சிறப்பான உங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்தால், இப்ப எல்லாம் எங்க 8ஆம் வகுப்பு இருக்கு. 8ஆம் வகுப்பு எந்த ஒரு மாணவனும் அந்த ஈவிள்ங்கிற எண்ணம், அந்த லைனுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே குட், அதுக்குள்ளதான் இருப்பாங்க. அப்புறம் இந்த 8க்கு பிறகு 9, 10ல சில உடல்நிலை மாற்றங்கள், ஒரு சில மனநிலை மாற்றங்கள் ஏற்படும். அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த ஃபில்டர் இன் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்களோடு மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அப்பதான் அவனுடைய அந்த மாற்றங்களை அங்கீகரிக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர்கள் அங்கீகரிக்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர்கள் அங்கீகரிக்கிறார்கள், நம்முடைய சமுதாயம் அங்கீகரிக்கிறது என்ற எண்ணம் மாணவர்களுக்கு ஏற்படும். ஆகவே அவர்கள் மீண்டும் அந்த நல்ல வழியிலேயே, என்றால் அந்த மனநிலை உடல்நிலை மாற்றம் என்பது இயற்கையானது. அந்த 8ஆம் வகுப்புக்கு மேல் 9ஆம் வகுப்பு, நாங்கள் பள்ளியில பல்வேறு குழந்தைகளை பார்க்கிறோம். அப்படி 8ஆம் கிளாஸ் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தான் சின்ன கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதை நீங்கள் அங்கீகரித்து அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களை நல்வழி காட்ட வேண்டும். கடைசியாக 5வது பாயிண்ட், கம்மிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து வெளிவந்து விட வேண்டும். ஆடம்பர வாழ்க்கை எந்த ஒரு பலனையும் இந்த உலகில் தராது. தேவையற்ற எந்த செலவினமும் நீங்கள் செய்ய, ஒரு பைசா கூட செலவிடாது. Don't spend even a single penny for unnecessary things. தேவையான விஷயத்திற்கு எவ்வளவு தொகையானாலும் நீங்கள் செலவு செய்யலாம். ஆகவே அந்த ஆடம்பர வாழ்க்கையில் இருந்து நீங்கள் வெளிவந்து விட வேண்டும். மிக முக்கியமாக ஆசிரியர், இப்பள்ளியில் சொல்ல வேண்டியதே இல்லை. இப்பள்ளியில் குருபக்தி, பெற்றோர்களுடைய பக்தி மிக சிறப்பாக. அந்த நான் சொன்ன அந்த குழந்தை கூட தினமும் அந்த அவருடைய அந்த தாயாரை வணங்கி வருவதாக நான் கேள்விப்பட்டேன். தினமும் பள்ளியில இருந்து, வீட்டில இருந்து காலை தொட்டு வணங்கி வருவதாக நான் அறிந்தேன். மிக்க 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 மகிழ்ச்சி. அந்த குரு பக்தி தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர் பெருமக்கள் தான். சங்கராச்சாரியார் கூட ஒரு தடவை ஒரு பக்தர் அவரை பார்க்க போனாங்க. அவர்கிட்ட போய் அந்த பக்தர் அவர்கிட்ட டவுட் கேட்டார்.
நம்ம வந்து கடவுளுக்கு இறைவனுக்கு நிறைய விஷயங்கள் படைக்கிறோம். பூ, பழம், நைவேத்தியம் அதெல்லாம் நம்ம படைக்கிறோம். அதெல்லாம் எடுத்துக்கொள்வாரா அப்படின்னு அந்த டவுட்டை கேட்டார். அவர் சொன்னார், அப்படி அதுக்கு பதில் சொல்லலை. எடுத்துக்கொள்வாருன்னு எடுத்துக்கொள்ள மாட்டாருன்னு சொல்லலை. ஒரு சின்ன புக்கை எடுத்து அவர் கையில் கொடுத்தார். அந்த புக்கை நீங்க ஒரு வாரம் கழிச்சு அந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க, அதை இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னார். அப்ப அந்த புத்தகத்தை அவர் ஒரு வாரம் கழிச்சு, அது எல்லாத்தையும் சின்ன புத்தகம் தான், அதை படிச்சு முடிச்சுட்டு வந்தார். வரும்போது புத்தகத்தில் இருக்கின்ற கருத்துகளும் எழுத்துகளும் பேப்பர் எல்லாமே அப்படியே இருக்கு. அந்த புத்தகத்தில் இருந்த அறிவு யாருக்கு போயிருந்தது? அதை படித்த நபருக்கு சென்றடைந்திருந்தது. அப்பதான் சொன்னாரு, இறைவன் நாம் படைப்பது அனைத்தையும் எடுத்துக்கொள்வார். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்படி கண்ணுக்கு தெரியாமல் அந்த புத்தகத்தில் இருந்த அறிவாற்றல் அந்த பக்தருடைய அந்த தொண்டருடைய மூளைக்கு சென்றதோ, அதுபோல இறைவனுக்கு படைப்பதும் அனைத்தும் நம்முடைய இறைவன் கடவுள் எடுத்துக்கொள்வார் என்று அவருக்கு அந்த பதிலை மிக சிறப்பாக அளித்தார். அதுபோலதான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இறைவனுக்கு சமமானவர்கள். அவர்கள் தங்களுடைய மூளையில் இருக்கின்ற அறிவாற்றலை, கல்வி அறிவை நம்முடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான உயரோ எந்த வெப்பனும் இல்லாமல், எந்தவித ஒரு ஆயுதமும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கு மாற்றம் செய்கிறார்கள். ஆகவே அவர்களும் இறைவனுக்கு சமமானவர்கள். அவர்களை என்றென்றும் மதிக்க நம்முடைய குழந்தைகளுக்கு பெற்றவர்களாகிய நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் நீங்கள் பின்பற்றினால் இந்த பகுதியில், இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் கல்வி, செல்வம், வீரம், உடல் நலம் அனைத்தும் பெற்று இப்பகுதியில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற குமார கோயில் சுப்பிரமணிய சுவாமி முருகன் அருளால் அனைவருக்கும் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். In your precious schedule to grace this occasion, Ji, thank you. And his thoughts have truly inspired us. Now I invite Thiru Nageshwaran Ji to honor our guest, Thiru M. Murugan, District Education Officer. Thank you, Ji. Thank you for your colorful performance, kids. Mata, Pita, Guru, Deva. Here our parents are the first Guru in our life. Yes, what your kids are going to prove it through their drama. சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். ஆளுக்கு பாதி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டாதான் பலமுண்டு. என்ன நாகரா? சுவாமி, இதுவரும் கேட்கிறார்களே, இது யாருக்கு என்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதே பாரா நம் பிள்ளைங்களுக்கு தகுதி எம்பராய் பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஞானப்பழம். சரிதான். இந்த சோதிப்பது, இந்த சோதனைக்குள்ளாக்குவதில் இதில் எல்லாம் சேர்ந்தவர் தாங்கள் தான். இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி, விநாயகா, வேலவா, வங்க
வேண்டுமல்லவா? நாரதரே, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? அப்படியானால் என் தாய் தந்தையே சுற்றினால் உலகத்தையே சுற்றியதாகத்தானே அர்த்தம். உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். நன்றாக சொன்னீங்கள். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து பலத்தை நானே பெற்றுக்கொள்கிறேன். விநாயகா, என்னது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இது பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தாயே, என்ன இது? எனக்கும் கொஞ்சம் புரியவில்லையப்பா. பேஷ், நல்ல நாடகம். பெரியவளாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்ன ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறப்பான விஷயத்தில் உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. நான் வருகிறேன். குமரா, நெல் பரப்பத்தில் தவறான முடிவுக்கு போவாரே. தாய் சொல்லுக்கு கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளைத்தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கனவு இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்தி கொண்டு நான் தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தான் அறிவன் என்னை அங்கே வந்து பாருங்கள். நாரதானே, நீ வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதா? சிறப்பாக. நாராயண 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 நாராயண. நாரதற்காக நன்மை புரியும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு படத்தை வைத்து கைலாசத்தில் கலகம் செய்தனால்தான் இன்று குந்திருக்கும் நிலமெல்லாம் குமரக்கடல் குறிந்து நமக்கு அருள் பாதிக்கிறார். நன்றி. Marvelous performance. Krishna's flute music. Yes, now our girls from class 4th and 5th going to perform a dance for Krishna song. ശൃംഗാരക്കാർ വർണ്ണൻ അണിഞ്ഞൊരുങ്ങി കൃഷ്ണ 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 കൃതിയോട് തുടങ്ങി കൃതികളവൻ തുടങ്ങി യമുനയാകരെ കൃഷ്ണനെ കാത്തിരുന്നിതാ കൃഷ്ണ 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 മന്ദാരപൂമണം നിറഞ്ഞു കൃഷ്ണ 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 കൃഷ്ണ
மன்னிதா இதயமாகவே பூமன்னிதா சிங்காரக்கால் வந்தனே மன்னிதார பூமணம் இறங்கி ഗോപനുണ്ടേ ഗോപികയുണ്ടേ ഗോപനുണ്ടേ ഗോപികയുണ്ടേ വേണുണ്ടേ കുഞ്ഞൊരു പത്തറങ്ങുകൾ നന്ദാര പൂമണം ഇറങ്ങി Flowers make the garden beautiful. Now the flowers of the Shishuvatika is going to sing rhymes in their mother tongue.
What our sister to 8th girls are going to perform? Yes, our girls going to perform a dance for Raman song. Stand up, be bold, be strong. Take the whole responsibility on your own shoulders and know that you are the creator of your own destiny. Swami Vivekananda. रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने Thank you.
fantabulous performance. Now it's time to watch cute and chubby dance steps of a very adorable kids of Shishwatika. They are going to present us a group dance performance. Life is not possible without trees. Trees provide food and shelter to living beings. Here, we can watch our kids performing action rhymes with the trees.
Namastashyai, 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 Namo Namaha. Goddess Durga indicates power and Shakti. Durga means the one who eradicates mysteries and wars. Our Vidyaliyam consider each and every girl as Durga. Now our girls from 3rd standard going to perform an energetic dance for Amman song. Fly
Dance is the loveliest of all the arts because it gives us the lightest excuse to feel and be completely beautiful. Now, we are going to witness a beautiful and loveless group dance performance by Shishwatika.